டைனி ஸ்கூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா டைனி ஸ்கூப்ஸ். இது வந்து ஸ்ப்ரவுட்டடு ராகி பவுடர், இது வந்து ஸ்ப்ரவுட்டட் கம்பு பவுடர். இந்த ரெண்டுமே வாங்கினோம். இதுக்கு முன்னாடி நேந்திரப்பழ பவுடர் வாங்கினோம். குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த முளைக்கட்டிய ராகி, அப்புறம் முளைக்கட்டிய கம்பு. இதை வந்து கஞ்சி மாதிரியோ கூழ் மாதிரியோ தண்ணியில் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸ்ப்ரவுட் பண்ணி காய வச்சு நல்லா ஹைஜீனிக்காக பவுடர்லாம் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறதுனா நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தியாக தயாரிக்கிறாங்க ஹெல்த்தியான விஷயத்த. எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஃபீடிங் போயிட்டுருக்கோம், அப்புறம் தண்ணி. இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபியோட அந்த மோஷன், யூரின் போகிறது, மோஷன் போகிறதெல்லாம் பர்ஃபெக்டாக. நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கிலிருந்தே வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்குறது, முளை கட்டி கொடுக்குறது தானியங்கள்லாம் கொடுத்து பழகிட்டோன்னா அவங்க நல்லா அந்த போன்லேருந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, வெயிட் கெயின் ஆகிறதே ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. நல்ல விஷயங்களை சாப்பிட்டு வெயிட் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் வந்து 300 கிராம் 500 கிராம் சொல்லி வெயிட் கெயின் ஆவாங்க இல்லையா. அதுவே வந்து நல்ல ஹெல்த்தியாக கெயின் ஆவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும், இந்த ஸ்ப்ரவுட் பண்ணுறது. அப்புறம் அவங்ககிட்ட வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம். இதை விட நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நட்ஸு, ஹெல்த் மிக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.